ஹலோ எவ்ரிவான், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். என்னோட வீடியோ சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கீப் சப்போர்ட்டிங், கீப் வாட்சிங். ஸோ இன்னைக்கான டாபிக் வந்துட்டு வாட் யுவர் சோல் வாண்ட்ஸ் யூ டு நோ. உங்களோட சோல் உங்களுக்கு ஏதோ ஒரு மெசேஜ் சொல்லணும்னு நினைக்கிறாங்க. என்னங்கிறத பார்ப்போம். 3 பைல் வச்சிருக்கேன். பைல் நம்பர் 1, யூ வில் பி ஓகே. ஸோ இந்த மெசேஜ். Pile number 2 in the pile. Pile number 3, 555. Okay. So இந்த 3 பைல்ல நீங்க எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். More than 1 பைல் நான் பார்க்கறேனாலும் தாராளமாக பார்க்கலாம். ஓகே, சூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். டைம் ஸ்டாம்ப் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், அங்கே வந்து செக் பண்ணிக்கோங்க. பைல் நம்பர் 1, யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான மெசேஜ் பார்ப்போம். ஸோ பைல் நம்பர் 1 உங்களுக்கான மெசேஜ் வந்து இனிஷியேஷன். ஓகே, keep us prepared. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களோட சோல் உங்களுக்கு வந்துட்டு சொல்லக்கூடிய மெசேஜ், யூ ஆர் நாட் அலோன். நீங்கள் வந்து இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் வந்துட்டு பைல் நம்பர் 1 கொஞ்சம் லோன்லியாக ஃபீல் பண்ணுறீங்க, ஒரு தனிமையாக இருக்கேங்கிற மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா, நோ, யூ ஆர் நாட் அலோன். உங்களோட ஆன்சிஸ்டர்ஸ், ஏன்ஷியன்ட் ஆன்சிஸ்டர்ஸ் ஆர் பிஹைண்ட் யூ. உங்களை வாட்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க, உங்களுக்கான பிளெஸ்ஸிங்ஸ் அண்ட் கைடன்ஸு கொடுத்துட்டே தான் இருக்காங்க. ஸோ வந்து ஒரு சில பேருக்கு வந்துட்டு அது என்ன, உங்களுக்குள்ளே ஒரு பிலீஃப் இருக்கும், எஸ் அவங்க இருக்காங்க. பட் மற்ற பீப்புளுக்கு வந்துட்டு அவ்வளோக்கு ஒரு பிலீஃபும் இல்லை, ஒரு கான்ஃபிடென்ட்டும் இல்லை அந்த மாதிரி எனக்கு ஒரு ஹெல்ப் எதுவும் இல்லை அப்படின்னு நீங்கள் நம்பிட்டு இருக்கீங்க அப்படின்னா யூஆர் ராங். கண்டிப்பாக யூஆர் நாட் அலோன். ஸோ இந்த உங்களை சுற்றியுமே வந்துட்டு உங்களுக்கான ஹெல்ப்பர்ஸும் இருக்காங்க. டிவைன் ஸ்பிரிச்சுவல் வேர்ல்டுலையுமே வந்துட்டு உங்களுக்கான ஹெல்ப்பர்ஸ் வந்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த டைம் பீரியடில் வந்து உங்கள் சோல் உங்களுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு ரீஸ்டார்ட், ஒரு ரெஃப்ரெஷிங் மைண்ட் செட் அப்படிங்கிறது வந்து ரொம்ப தேவைப்படுது. அண்ட் இந்த டைமில் வந்துட்டு எனர்ஜி வந்துட்டு நீங்கள் அப்டேட் பண்ணணும். அதாவது உங்களுக்கு எனர்ஜி வந்துட்டு ரொம்ப லோவில் இருக்குது. ஸோ அதனால நிறைய விஷயங்கள் உங்கள் பக்கத்தில் இருந்துமே உங்களுக்கு வந்துட்டு தெரிய மாட்டேங்குது. ரைட். ஸோ ப்ரொடெக்ட் யுவர் எனர்ஜி. அண்ட் உங்களோட எனர்ஜி வந்துட்டு நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா நேச்சரோட கனெக்ட் ஆகணும். ஸோ நேச்சரோட ஹெல்ப் ரொம்ப ரொம்ப தேவைப்படுது இந்த டைமில். உங்களோட லைஃப்பில் மோஸ்ட்லி வந்து பைல் நம்பர் 1க்கு டிவைனோட பிளான், டிவைனோட ஆக்சஸ் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் அதிகமாகவே வந்துட்டு இருக்கும் உங்களுக்கு. ஸோ உங்களோட லைஃப்பில் வந்துட்டு இப்போ உங்களோட கெரியராக இருக்கட்டும், உங்கள் லைஃப் ஆல் ஆஃப் அ சடன் வந்துட்டு சேஞ்ச் ஆகும். இப்போது நீங்கள் ஒரு மாதிரி லைஃப்பை டல்லாக, ஒரு ஆர்கனைஸ்டாக இல்லாமல் வந்துட்டு போயிட்டுருக்கு உங்கள் லைஃப்பில். ஸோ ஒரு சடன் சேஞ்சஸ் அப்படிங்கிறது வந்து வரும். ஸோ இது எல்லாமே வந்துட்டு டிவைன் உங்கள் லைஃப்பை வந்து ஆக்சஸ் பண்ணுவாங்க. ரைட். ஸோ உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் பிடிக்கல, தட் இஸ் செகண்டரி. பட் டிவைனுக்கு உங்களுக்கு எது வந்து பெஸ்ட்டாக இருக்கும், எந்த ஒரு விஷயம் செஞ்சால் உங்களோட லைஃப் இம்ப்ரூவ் ஆகுங்கிறது தெரியும். ஸோ ட்ரஸ்ட் டிவைன். உங்களோட சோல் உங்களுக்கு சொல்கிறது என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து ஏதோ கிவ் அப் பண்ண ஆட்டிடியூடில் இருக்கீங்க, ஏதோ ஒரு சொல்ல முடியாத ஒரு கவலைகள் இருக்குது, நிறைய தாட்ஸ் வச்சுருக்கீங்க, நிறைய விஷயங்கள் இருக்கோ,
ஆனால் அது எப்படிங்கிறது உங்களுக்கு எக்ஸ்பிரஸ் பண்ண தெரியல. ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். ஸோ இப்போ வந்துட்டு நீங்கள் இந்த கொஞ்சம் இந்த எமோஷனல் ட்ராமா, இந்த டார்க் சைட், டூ மச் ஆஃப் நெகட்டிவ், இந்த ஒரு விஷயத்திலே வந்துட்டு சுற்றிட்டே இருக்கு உங்கள் லைஃப். உங்கள் மைண்ட், உங்கள் எமோஷன்ஸ், உங்கள் லைஃப், உங்களை சுற்றி இருக்கிற பீப்புள், இடம் எல்லாமே வந்துட்டு டூ டார்க்காக இருக்கு. ஸோ இந்த ஒரு டைம் பீரியடில் வந்துட்டு நீங்கள் ஸ்பிரிச்சுவல் ஹெல்பர்ஸோட சப்போர்ட் அண்ட் கைடன்ஸ் எடுத்துக்கிறது பெஸ்ட்டு. அண்டு உங்கள் ஃப்யூச்சர் இஸ் குட். பட் ஆனால் உங்கள் ஃப்யூச்சர் நல்லா இருக்கு, கலர்ஃபுல்லாக இருக்கு. ஆனால் அதுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு சில சேலஞ்சஸை நீங்கள் ஃபேஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து போக முடியும். ரைட். ஸோ இப்போ நீங்கள் அந்த ஒரு சேலஞ்ச் பீரியடில் தான் இருக்கீங்க. ஸோ கிவ் அப் பண்ண வேண்டாம். ஓகே. ஸோ ஜஸ்ட் ஹோல்ட் பண்ணுங்க. அண்ட் மூன், இது வந்து என்னன்னா, உங்களுக்கு நீங்கள் மூனோட அதிகமாக கனெக்ட் ஆகணும். நைட் டைம் கொஞ்ச நேரம் உங்களுக்குன்னு ஒரு ஓன் டைம் எடுத்துக்கோங்க. ஸோ மூனோட கனெக்ட் ஆகுங்க, மூனோட எனர்ஜியோட கனெக்ட் ஆகுங்க. அது உங்களுக்கு இன்னும் வந்துட்டு ஹெல்ப்ஃபுல் பண்ணும். அண்ட் உங்களுக்கு வந்து ஏஞ்சலோட ப்ரெசன்ஸ் வந்துட்டு நிறைய விதத்தில் வந்துட்டு உங்களை சுற்றிக்கிட்டே தான் இருக்கும். பட் நீங்கள் அதை வந்து நோட் பண்ணியிருக்கீங்களா? ஒரு சில பேர் நோட் பண்ணியிருக்கீங்க, ஒரு சில பேர் நோட் பண்ணலை. ஸோ உங்களை சுற்றி நீங்கள் வந்து வெளியே போகிறீங்க, ஒரு இடத்துக்கு போகிறீங்கன்னா ஏஞ்சலோட ப்ரெசன்ஸ், கைடன்ஸ் அந்த இடத்துல இருக்கும், ஒரு ப்ரொடெக்ஷன் இருக்கும். ரைட். ஸோ உங்களை சுற்றி என்ன நடக்குதுங்கிறத நீங்கள் வந்து கேர்ஃபுல்லாக கவனிங்க. அண்ட் இந்த டைம் பீரியடில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய ஒரு தெளிவுங்கிறது வந்து தேவைப்படுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப குழம்பி இருக்கீங்க. அதுக்கு ரீசன் வந்துட்டு உங்கள் மனசில் இருக்கிற விஷயங்களை வெளியே சொல்ல முடியாமல் இருக்கீங்க. பட் இவ்வளோ ஒரு டார்க்னஸ், இவ்வளோ ஒரு சீக்ரெட்ஸ், இவ்வளோ ஒரு பெயின் உங்கள் மனசில் ஹோல்டு பண்ணாதீங்க. யூ டோன்ட் டிசர்வ் தட். ஓகேங்களா? எந்த ஒரு சூழ்நிலை இருந்தாலும் சரி, யூ வில் கம் அவுட் ஆஃப் இட். அதுலேருந்து வெளியே வருவீங்க. பட் ஆனால் கான்ஃபிடென்ட் வேணும். இங்கே கான்ஃபிடென்ட்டு சுத்தமாக இல்லை பைல் நம்பர் 1க்கு. ஸோ இந்த ஒரு டைம் பீரியடில் வந்துட்டு நீங்கள் உங்களோட ப்ரொஃபஷ்னல் சைட்லையும் சரி, பர்சனல் சைட்லையும் சரி, மேஜர் ரிஸ்க் எடுக்கிறீங்க அப்படிங்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நல்லா யோசிக்கணும். ஓகே. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு விஷயம் நீங்கள் செய்ய போகிறீங்கன்னா அதுக்கு ஈக்குவலாக உங்களுக்கு மைண்ட் செட் அண்ட் எனர்ஜி இருக்காங்கிறத பார்த்துட்டு அண்ட் தென் அதுக்குள்ளார போங்க. இல்லைன்னா வந்துட்டு ஸ்லோவாக வந்துட்டு போங்க. பைல் நம்பர் 1 பொறுத்த வரைக்கும் உங்களோட ஜேர்னி வெரி ஸ்லோவாக தான் இருக்கும். அதாவது உங்களை சுற்றி இருக்கவங்க ஸ்பீடாக போயிடுவாங்க, பட் உங்களுக்கு ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். பட் ஆனால் உங்களுக்கு யூனிவர்ஸ் டிவைனோட கைடன்சஸோட தான் போகிறீங்க. ஸோ அதனால வந்துட்டு ஒரு எக்ஸ்பீரியன்சஸ், டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்சஸ் வந்துட்டு உங்களோட ஜேர்னியில் இருக்கும். இது வரைக்கும் நீங்கள் ஒரு செட் ஆஃப் எக்ஸ்பீரியன்சஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கலாம். பட் இனி வர கூடிய டைம் பீரியடில் நீங்கள் வந்து நிறைய உங்களோட ஃபீல்டுக்கு ஈக்குவலான ஒரு பீப்புள், அவங்கள நீங்கள் நிறைய மீட் பண்ணலாம். இப்போ நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா உங்களோட பிஸ்னஸ்க்கு ரிலேட்டடான ஒரு பீப்புள் இருப்பாங்கல்ல. ஸோ அவங்களோட உங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங் ஃப்ரெண்ட்ஷிப் இல்லை ஒரு பாண்டிங் ஃபார்ம் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ரொஃபஷ்னல் கனெக்ஷன்ஸ் நிறைய வந்துட்டு இனி இருக்கும் உங்களுக்கு. ரைட். அண்ட் ஒரு சில பேருக்கு உங்களோட இந்த பேஸ், அதாவது உங்கள் லைஃப்பில் அந்த ஒரு ஃபவுண்டேஷனே வந்துட்டு மாறும். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள், உங்களை சுற்றி இருக்கிற பீப்புள், இவ்வளோ வருஷமாக டைம் ஸ்பெண்ட் பண்ண பீப்புளில் இருந்து மாறுவாங்க. உங்களோட அந்த ஒரு லைஃப் ஒரு நியூ ஸ்டார்ட், நியூ பிகினிங்கில் பார்த்தீங்கன்னா புது புது விஷயங்களாக தான் இருக்கும். இது எல்லாமே வந்துட்டு டிவைன் வந்து அக்சஸ் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ உங்கள் சோல் உங்களுக்கு சொல்கிறது வந்துட்டு ஓவராலாக டிவைன் ஏஞ்சல்ஸோட கைடன்ஸ் இருக்குது. ஸோ பயப்படாமல் கீப் டூயிங். எதுவுமே ப்ரெஷர் பண்ணாமல் ஸ்லோவாக பண்ணாலும் பரவாயில்ல, பட் உங்களை ஹர்ட் பண்ணிட்டு எதுவும் பண்ணாதீங்க. ஓகே. So that's all for pile number 1. Thank you. Pile number 2. யாரெல்லாம் இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான மெசேஜ் பார்ப்போம். உங்களோட சோல் உங்களுக்கு என்ன மெசேஜ் சொல்றாங்க?
பயல் நம்பர் 2 பொறுத்த வரைக்கும் உங்களோட சோல் உங்களுக்கு ஒரு மெசேஜ் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறது என்னன்னா, உங்களுக்குன்னு ஒரு பிளேஸ் இருக்கு பார்த்தீங்களா, அந்த இடத்துல நீங்கள் இருக்கணும். இப்போ ஒரு சில பேர் வந்துட்டு மற்றவங்களோட கண்ட்ரோலில் இருக்கீங்க, மற்றவங்களோட பிளேஸில் இருக்கீங்க, உங்களுக்கு வந்து அந்த உங்களோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் பாதிக்குது. உங்களுக்குன்னு ஒரு பிளேஸ் இருக்கணும், உங்களோட இடத்துல தான் வந்துட்டு நீங்கள் இருக்கணும். இந்த ஒரு மெசேஜ் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க. பிகாஸ் உங்களோட சோல் இஸ் ஹர்ட் நவ். உங்கள் செல்ஃப் ரெஸ்பெக்ட் ரொம்ப பாதிக்கிறதுக்கு ரீசன் நீங்கள் உங்களோட இடத்துல இல்லாமல் இருக்கிறது. ஒன்று நீங்கள் மற்றவங்களோட இடத்துக்கு போகிறீங்க, இல்லைன்னா மற்றவங்க உங்கள் இடத்துக்கு வராங்க. ஸோ அந்த ஒரு விஷயம் யூ ஹாவ் டு ஸ்டாப் இட். இது வந்து ஒரு பிளேஸ் மட்டும் கிடையாது, ஒரு உரிமையும் கூட. நீங்கள் மற்றவங்க விஷயத்தில் வந்துட்டு அதிகமாக உரிமை எடுத்துக்கிறீங்களா, ஓகே அவங்க என்னோட பீப்புள், என்னோட லவ்டு ஒன் அப்படிங்கிறதுக்காக ஒரு லிமிட்டை தாண்டி உரிமை எடுத்துக்கிறீங்க. அதனால ஒரு சில விஷயங்களில் ஹர்ட் ஆகுறீங்க. அண்ட் உங்களோட லைஃப்லையும் வந்துட்டு ஒரு சில பீப்புளுக்கு ஃபுல் ரைட்ஸ் கொடுக்குறீங்க. எதை வேணா நீ வந்து செஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அட்வான்டேஜ் எடுக்க விடுறீங்க. ஸோ அந்த பீப்புள் டூ மச் அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு உங்களை ஹர்ட் பண்ணுறாங்க. ஸோ சம்வேர் வந்துட்டு நீங்கள் எய்தர் ஓவராக யூஸ் பண்ணுறீங்க, இல்லைன்னா மற்றவங்களால யூஸ் பண்ணப்படுறீங்க. ஸோ இது வந்து ஸ்டாப் பண்ணணும். பவுண்டரிஸ் தேவை, லிமிட்டேஷன்ஸ் தேவை, ஒரு லிமிட் இருக்கணும் எல்லாத்துலேயுமே. உங்கள் சோல் ஒரு ஸ்ட்ராங்கான மெசேஜ் வந்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. அண்ட் வந்துட்டு கொஞ்சம் உங்களோட ஒர்க்காக இருக்கட்டும், எதுவுமே வந்துட்டு மற்றவங்கள டிபெண்ட் பண்ணி இருக்க மாதிரி இருக்கு. ஸோ நீங்கள் சொந்தமாக ஒரு விஷயத்தை செய்யுங்க. உங்களோட ஒர்க்கு இருந்தாலும் ஒரு சில விஷயங்களை ஹெல்ப் கேட்டாலும் ஓகே, யூ கேன் ஆஸ்க் ஹெல்ப். அதை விட்டுட்டு அவங்களே டிபெண்ட் பண்ணி இருக்கிறது வந்துட்டு அது உங்களுக்கு நாட் குட். பல விதத்தில் ஹர்ட் ஆகும் அது. அண்ட் ஒரு சில பேர் அதை ஃபேஸ் பண்ணிட்டும் இருக்கீங்க. அண்ட் வெரி இம்பார்ட்டன்ட் திங் என்ன அப்படின்னா, நீங்கள் ரொம்ப எம்பத்தியான ஒரு கேரக்டராக இருக்கலாம். அதாவது வெரி சென்சிட்டிவ், ஹைலி சென்சிட்டிவ் நேச்சர் இருக்கலாம் தான், பட் இவ்வளோ ஹையாக இருக்கக்கூடாது. மற்றவங்களோட எனர்ஜி, மற்றவங்களோட ஃபீலிங்ஸ் அப்படியே அப்சர்வ் பண்ணுறீங்க. ரொம்ப இறக்கம் பார்க்குறீங்க. அதாவது ஒரு குட் பீப்புளுக்குன்னா இட் இஸ் ஓகே, பட் நீங்கள் வந்து உங்கள் லைஃப்பை டிஸ்ட்ராய் பண்ண பீப்புள், உங்கள் லைஃப்பில் வந்து உங்களை அளவிச்சு உங்களை வந்து காயப்படுத்தின பீப்புள் மேலே இன்னுமே நீங்கள் இறக்கப்படுறீங்க. ஸோ இந்த ஒரு எம்பத்தி நேச்சர் பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஒரு வெரி குட் பர்சன், வெரி கேரிங் இஸ் ஓகே, பட் இந்த ஒரு நேச்சர் வந்துட்டு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய ஒரு சில பீப்புளுக்கு ஒரு ஈஸி டாஸ்காக இருக்குது உங்களை டிஸ்ட்ராய் பண்ண, மென்டலி அண்ட் எமோஷ்னலி. ஸோ இந்த ஒரு விஷயத்துக்கு நீங்கள் வந்து அதிகமாக ஒர்க் பண்ணணும். அண்ட் நேச்சரோட அதிகமாக கனெக்ட் பண்ணணும் ஒரு பேலன்ஸ்க்காக. எம்பத்தி, சென்சிட்டிவ், ஓகே குட், பட் ஒரு பேலன்ஸ் இருக்கணும். அப்போது அந்த பேலன்ஸை நீங்கள் கொண்டு வரணும் அப்படின்னா நேச்சரோட கனெக்ட் பண்ணணும். ரைட். பயல் நம்பர் 2 பொறுத்த வரைக்கும் கிரவுண்டிங் இஸ் மோஸ்ட் நீடட். நீங்கள் வந்து எங்கேயாவது ட்ரிப்பு போகிறீங்கன்னா, ஃபாரஸ்ட், ஹில்ஸ், இல்லை எங்கேயாவது பீச் அந்த மாதிரி போகிறீங்க அப்படின்னா நேச்சரோட அதிகமாக கனெக்ட் ஆகுங்க. அந்த பிளேஸில் மெடிடேஷன் பண்ண முடியும், கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்க முடியும்னா எஸ், கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். ஓகே, அந்த ஒரு நேச்சர், ஒரு பியூர் நேச்சரோட எனர்ஜி வந்து நீங்கள் அப்சர்வ் பண்ணுறப்போ என்னென்ன விஷயங்கள்லாம் உங்ககிட்ட இம்பேலன்சிங்காக இருக்குதோ அதெல்லாம் பேலன்ஸ் ஆகும். ஓகே, பட் இந்த சென்சிட்டிவ் நேச்சர் வந்துட்டு நீங்கள் கண்ட்ரோல் பண்ணணும், இல்லைன்னா அது உங்களுக்கு அகெயின்ஸ்டாகவே வந்துட்டு நின்றும். ரைட். சம்வேர் பீப்புள் ப்ளீஸராக இருக்கீங்க, பட் அந்த ஒரு விஷயத்தை ஸ்டாப் பண்ணுங்க. பீப்புள் ப்ளீஸர் நீங்கள் இருக்கிறதுக்கு ரீசன் உங்களோட ஹார்ட் சக்ரா வீக்காக இருக்குது அண்ட் ஒரு கான்ஃபிடென்ட் இல்லை. அண்ட் எய்தர் வந்துட்டு இப்போ ரைட் நவ் நீங்கள் எப்படி இருக்கீங்கன்னா, எய்தர் ஒரு லவ் ஓவராக கொடுப்பீங்க, இல்லைன்னா லவ் சுத்தமாக கொடுக்க மாட்டீங்க. சம்டைம்ஸ் எஸ் நான் வந்து இப்போ சிங்கிளாக இருக்கீங்கன்னா எஸ் நான் வந்து கமிட் ஆகணும்னு நினைக்கிறீங்க. சம்டைம்ஸ் எனக்கு அதுலலாம் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இப்போல்லாம் எனக்கு அதுக்கு டைம் இல்லை, ஓவர் எக்ஸ்ட்ரீம். ஹார்ட் சக்கர வீக் அண்ட் இம்பேலன்ஸாக இருக்கு. ப்ரேயர் இஸ் மஸ்ட்.
அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு உங்களோட இமோஷன்ஸ், உங்களோட சோல் அண்ட் உங்களோட ஃபிசிக்கல் பாடி, இது மூணுத்துக்குமே வந்துட்டு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். ஓகே, அண்ட் உங்களோட ஃபீலிங்ஸ் எமோஷன்ஸோட ஒர்க் பண்ணுங்க. உங்களோட ஹார்ட் சக்கரா வந்துட்டு இட் இஸ் மஸ்ட், அது வந்து பேலன்சிங்காக இருக்கணும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இம்பேலன்ஸ் ஆகும். உங்களோட சோல் வந்துட்டு இஸ் நாட் ஹாப்பி அண்ட் சம்வேர் வந்துட்டு ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ் அண்ட் என்ன சொல்றது, நாட் குட் ஓவராலாக. ஸோ உங்கள் சோல் உங்களுக்கு வந்துட்டு இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ரைட் நவ் வந்து பைல் நம்பர் 2 ரிலேஷன்ஷிப்பில் இஷ்யூஸ் இருக்கலாம், மேரேஜ், அந்த ஒரு மேரேஜில் ப்ராப்ளம்ஸ், சில்ட்ரனோட கனெக்ட் பண்ண முடியல, அதே மாதிரி வந்துட்டு ஒர்க் ப்ரொஃபஷனல் சைடும் என்னால் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல, டூ மச் ஆஃப் இஷ்யூஸ் வந்துட்டு இருக்குது. ஸோ இது எல்லாத்துக்குமே வந்துட்டு மெயின் ரீசன் இதுதான். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட இன்னர் செல்ஃபோட கனெக்ட் பண்ணுங்க, ஒர்க் பண்ணுங்க. அண்ட் உங்களோட பிஸி ஸ்கெட்யூல், உங்களோட ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு லைஃப்ல இருந்து ஒரு பிரேக்கு போயிடுங்க. நேச்சரோட கனெக்ட் பண்ணுற ஒரு பிளேஸ்க்கு போங்க. அது இன்னும் வந்துட்டு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் வந்துட்டு நீங்கள் உங்களோட ட்ரீம் கோல் வந்துட்டு இப்போ ரைட் நோ பைல் நம்பர் 2க்கு இருக்குது. பட் ஆனால் அந்த ட்ரீம் அண்ட் கோலை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு யோசிக்கிறீங்க, ஒரு ஸ்டெப் எடுக்க பயம், ரொம்ப யோசிக்கிறீங்க. டெய்லியுமே வந்துட்டு உங்களோட கோல் ரிலேட்டடாக விஷன்ஸ் வருது, அது ரியாலிட்டியில் ஸ்டெப் எடுத்து வைக்க பயப்படுறீங்க. பட் உங்களோட சோல் வந்துட்டு சொல்கிறது இது எல்லாத்துக்குமே காரணம் வந்துட்டு உங்களோட அந்த இப்போ வீக்னஸாக இருக்கீங்க. எனர்ஜி வைஸ்லையும் சரி, ஃபீலிங்ஸ் எமோஷன்ஸும் சரி, உங்கள் ஹார்ட் சக்கராவும் சரி, இதில் ஃபஸ்ட்டு ஒர்க் பண்ணுங்கள். நேச்சரோட எனர்ஜி வந்துட்டு ஃபஸ்ட்டு எடுத்துக்கோங்க. அண்ட் தென் உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி வரும் அண்ட் அந்த கான்ஃபிடென்ட் ஆல்சோ வரும். ஓகே, ஸோ இப்போ இந்த டைம் பீரியடில் வந்துட்டு நீங்கள் ஒரு ப்ரொஃபஷ்னல் சைடில் ஸ்டெப் எடுக்கிறது, மேஜர் டெசிஷன்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஒரு ஹீலிங் எடுத்துக்கோங்க. யூ கேன் டேக் அ பிரேக். அதுக்கப்புறம் வந்துட்டு ஏதாவது பெருசாக ரிஸ்க் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா அண்ட் தென் நீங்கள் எடுக்கலாம். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 2. தேங்க்யூ. பைல் நம்பர் 3, யாரெல்லாம் வந்துட்டு இந்த பைல் சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான மெசேஜ் பார்ப்போம். உங்களோட சோல் உங்களுக்கு வந்து என்ன மெசேஜ் கொடுக்குறாங்க. Chain, okay. Soul family. Changes. Pile number 3. ஓகே, ஸோ பைல் நம்பர் 3க்கு வந்து மாற்றங்கள் தேடி வருது. ரொம்ப சேஞ்சஸ் நிறைய இருக்க போகுது, நிறைய விஷயங்கள்ல மாற்றம். ஐ திங்க் வந்து பைல் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் உங்களோட அந்த சிங்கிள் சோலோ ஜேர்னி எண்ட் ஆகுது. எஸ், யூ வில் கெட் மேரிட் திஸ் இயர். இந்த வருஷம் கல்யாணம் நடக்கும், உங்களோட சோல்மேட் வருவாங்க. அண்ட் ஒரு பிஸ்னஸ் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் ஒரு சப்போர்ட் சிஸ்டம் எனக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா எஸ் கிடைக்கும். உங்களோட அந்த சோலோ ஜேர்னி எண்ட் ஆகும் இந்த ஒரு இயர். நீங்கள் வந்து லவ் ரிலேட்டடாக நிறைய இயக்கங்களோடு இருக்கீங்க. ரொம்ப தனிமை, என்னால் முடியல, இவ்வளோ நாள் வந்துட்டு இவ்வளோ வருஷங்கள் தனிமையாக இருந்துட்டேன், இதுக்கு மேலே தனிமை என்னால் முடியலன்னு நினைக்கிறவங்களுக்கு உங்களுக்கான பார்ட்னர் எஸ் இந்த வருஷம் வந்து கிடைப்பாங்க. ஸோ பயப்பட வேண்டாம், யூ கேன் மேனிஃபெஸ்ட். உங்களோட லைஃப்பில் பார்த்தீங்கன்னா பைல் நம்பர் 3 வந்து மேஜர் சேஞ்சஸ் இருக்கும். அதாவது இப்போ உங்களோட ஃபேமிலி சைட்லேயே வந்துட்டு ஒரு 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 கைண்ட் ஆஃப் லைஃப் ஸ்டைல், இல்லை ஒரு மாதிரியான ஒரு ஜாப், இல்லை அவங்க எல்லாருமே ஒரே மாதிரி ஒரு விஷயங்கள் செஞ்சுட்டு வருவாங்க. ஒரு 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 ஜெனரேஷனாக அது கண்டினியூ ஆகிட்டே இருந்திருக்கும். பட் அது நீங்கள் பிரேக் பண்ண போகிறீங்க இந்த டைம். ஸோ உங்களோட அந்த லைஃப் ஸ்டைலில் இருந்து, உங்களோட அந்த கெரியரில் இருந்து இனி வரக்கூடிய உங்கள் ஃப்யூச்சர் பார்த்தீங்கன்னா ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்.
உங்களுக்கு வரக்கூடிய அப்கமிங் ஜெனரேஷனுக்கு நீங்கள் தான் ஒரு ஃபவுண்டேஷன் மாதிரி இருப்பீங்க. உங்களோட அந்த ஆன்சிஸ்டர்ஸோட பேட்டர்ன்ஸ், அவங்களோட லைஃப் எல்லாமே வந்து பிரேக் ஆகும், அவங்க லைஃப் ஸ்டைல் மேற்கொண்டு. ஸோ ஒரு நியூ டிஃப்ரெண்ட் பர்சனாக உங்களோட டிஃப்ரெண்ட் லைஃபாக வந்துட்டு இருக்க போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பைல் நம்பர் 3 வந்து ரொம்ப யூனிக்கான ஒரு பர்சன். உங்களோட ஃபேமிலி லவ்டு ஒன்ல கம்பேர் பண்ணுறப்போ நீங்கள் கொஞ்சம் தனியாக டிஃப்ரெண்ட்டாக தான் இருப்பீங்க. எது செய்யறதா இருந்தாலும், எது யோசிக்கிறது மேற்கொண்டு, உங்கள் விஷன்ஸ் மேற்கொண்டு டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். மற்றவங்களாம் அந்த மாதிரியான ஒரு தாட்ஸ் கூட வச்சிருக்க மாட்டாங்க, பட் அது உங்கள்கிட்ட இருக்கும். ஸோ அது இது வரைக்கும் வந்துட்டு வெளியில் வராமல் இருந்திருக்கு, பட் இனி வர டைமில் வந்துட்டு வரும். ஓகே, ஸோ நீங்கள் ஏதாவது நினச்சி பயந்துட்டு ஓவர் திங்கிங் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா பயப்படவே வேண்டாம். நீங்கள் கரெக்டாக உங்கள் ஃப்யூச்சருக்கான ஒரு ஜேர்னி நோக்கி தான் போயிட்டு இருக்கீங்க. மேபி ஸ்லோவாக இருக்கு, உங்களோட இந்த ஜேர்னி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி வெரி குயிக்காக எல்லாமே டக்குன்னு இப்போவே நடந்துரும்னு கிடையாது. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் வந்து உங்களுக்கு இருக்கும். ஓகே, ஸ்லோவாக போனாலுமே வந்துட்டு நீங்கள் கரெக்டாக ஃப்யூச்சரை நோக்கி தான் போகிறீங்க. எந்த இடத்துலையுமே இது வரைக்கும் சோஃபார் இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு பிரேக்கில் இல்லை, அண்ட் பாஸ்ட்டை நோக்கி நீங்கள் போகலை, ஃப்யூச்சர் நோக்கி தான் உங்கள் ட்ராவல் இருக்குது. ஸோ ஓவர் திங்கிங் வேண்டாம், பயப்பட வேண்டாம். ரைட், உங்களோட இந்த ஒரு ஜேர்னி பார்த்தீங்கன்னா வரக்கூடிய டேஸில் சேலஞ்சஸ்ங்கிறது கண்டிப்பாக இருக்கும். அதாவது ஒரு தேர்ட் பர்சன் உங்களுக்கு ப்ராப்ளம் கொடுக்கறத விட உங்களோட லைஃப் ஸ்டைல் தான் உங்களுக்கு சேலஞ்சாக இருக்கும். உங்களோட இந்த டைம் ஸ்கெடியூல், உங்களோட ப்ரையாரிட்டிஸ். ஸோ இனி வரக்கூடிய டேஸில் பார்த்தீங்கன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு சில பீப்புளுக்கு வந்துட்டு மேரேஜ் நடக்கும். இப்போ நீங்கள் ஒரு பிஸ்னஸ் கூட நீங்கள் பண்ணிட்டு இருக்கலாம், இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். ஸோ ஒரு நல்ல ஒரு ஸ்லோவாக கிராஜுவலாக போயிட்டுருக்கு, உங்கள் டே டு டே பிளான் பண்ணி தான் போகுது. பட் அந்த மேரேஜ், அந்த பார்ட்னர்ன்னு வர்றப்போ உங்களுக்கு வந்து டைம் மேனேஜ்மெண்ட்டில் தான் சேலஞ்சஸ் வரும். இப்போ நீங்கள் ஆல்ரெடி ரிலேஷன்ஷிப்பில் இருந்தால் கூட உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்தில் பார்த்தீங்கன்னா டைம் மேனேஜ்மெண்ட் தான் வந்து ப்ராப்ளமாக இருக்கும். அதாவது ப்ரையாரிட்டிஸ் பயங்கரமாக இருக்கும். பைல் நம்பர் 3 ஒரு விஷயம் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இனி வரக்கூடிய டேஸில் வந்துட்டு பீப்புள் உங்களை அதிகமாக தேடுவாங்க. இது வரைக்கும் வந்துட்டு பீப்புள் வந்துட்டு உங்களை அவ்வளோக்கும் தேட மாட்டாங்க, தேடாமல் இருந்திருக்காங்க. ஈவன் நான் ஆல்சோ ஃப்யூச்சரில் வந்து எந்த ஒரு ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், எந்த ஒரு ஈவெண்ட்டாக இருக்கட்டும், நீங்கள் கண்டிப்பாக இருக்கணுங்கிறதுல வந்து பீப்புள் வந்து நினைப்பாங்க. அண்ட் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் கொஞ்சம் ஃபார்ம் ஆகும். அந்த ஃப்ரெண்ட் சர்க்கிள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நீங்கள் ஒரு இம்பார்ட்டண்ட் பர்சனாக இருப்பீங்க. அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதாவது ஒன்று வேணும்னா கூட உங்களுக்கு தான் கால் பண்ணுவாங்க. ஸோ இது மாதிரி உங்களோட லைஃப் பார்த்தீங்கன்னா ரொம்ப பிஸியாக இருக்கும் வரக்கூடிய டேஸில். ஸோ உங்களோட பிளான், உங்கள் கோலை நீங்கள் ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு இந்த ஒரு உங்களோட பிஸி ஸ்கெடியூல் தான் கொஞ்சம் ஒரு பிளாக்கேஜஸ் கொடுக்கும், கொஞ்சம் டிலே பண்ணும். ரைட், பட் அட் த சேம் டைம் வந்துட்டு இட் இஸ் ஓகேவா? பிகாஸ் நீங்கள் வந்து நிறைய விஷயங்களை எதிர்பார்க்குறீங்க. பீப்புள் உங்களை நோட் பண்ணணும், உங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், உங்களை டிபெண்ட் பண்ணி இருக்கணும், இப்படியெல்லாம் யோசிக்கிறீங்க தான். அது வந்து நடக்கும் கண்டிப்பாக. ஓகே, அண்ட் இனி வரக்கூடிய ஜேர்னியில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எந்த ஒன்று செய்கிறீங்க அப்படின்னா உங்களோட க்ளோஸ்ட் ஒன் இல்லை அது சம்மந்தப்பட்ட பீப்புள் வச்சுட்டு நீங்கள் செஞ்சால் இன்னும் நல்லா இருக்கும். பிகாஸ் இது வரைக்கும் நீங்கள் உங்கள் லைஃப்பில் வந்துட்டு நிறைய ஒரு நெகட்டிவ் பீப்புளை ஃபேஸ் பண்ணியிருக்கலாம். பட் வரக்கூடிய டேஸில் நல்ல கேரக்டர் உள்ள பர்சன், நல்ல பாசிட்டிவாக இருக்கக்கூடிய பர்சன், உங்களுக்கு ட்ரூவாக ஹெல்ப் பண்ணக்கூடிய பர்சனை வந்துட்டு நீங்கள் அட்ராக்ட் பண்ணுவீங்க. ஸோ அந்த ஒரு இதே வேண்டாம். ஸோ பீப்புளோட நீங்கள் வந்து அதிகமாக கனெக்ட் ஆகுங்க. ஒன்ஸ் அகெயின், அதாவது பைல் நம்பர் 3 வந்து எக்ஸ்ட்ரோவர்ட், நல்ல பீப்புளோட கனெக்ட் பண்ண பர்சன் தான். இப்போ இந்த ரீசெண்ட் டைம் குட் பி ஒரு 5 to 6 அந்த இயர்ஸில் தான் வந்து ஏதோ நடந்திருக்கு. ஸோ இந்த ஒரு குட் பி 2020 ஏதோ ஒன்று நடந்திருக்கும் இப்போ வரைக்கும். ஸோ இந்த ஒரு டைம் பீரியடில் வந்துட்டு தான் உங்களுக்கு பீப்புள் மேலே இருந்த ட்ரஸ்ட் போயிருக்கும், ஒரு பாண்டிங் கனெக்ஷன் போயிருக்கும். உங்களோட லவ்டு ஒன், நீங்கள் யார் அதிகமாக நம்புனீங்களோ அவங்க உங்களுக்கு அகெயின்ஸ்டாக நின்னது, நீங்கள் கஷ்டப்படும் போது உங்களை விட்டுட்டு போனது, அண்ட் உங்களை புரிஞ்சுக்காம வேற ஒரு பீப்புளோட போனது, இது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு பீப்புளோட இன்டராக்ட் பண்ணக்கூடிய அந்த ஒரு பாண்டிங்கே பிரேக் பண்ணிடுச்சு. இப்போ வந்து நீங்கள் தனியாக கூட நான் இருந்துடுறேன், ஆனால் பீப்புளோட நான் கனெக்ட் ஆகலைங்கிறீங்க. பிகாஸ் அந்த ஒரு எக்ஸ்பீரியன்சஸ்
பட் உங்களோட சோல் உங்களுக்கு சொல்கிறது நோ, யூ டோன்ட் டிசர்வ் இட். உங்களுக்குன்னு பீப்புள் இருக்காங்க. எஸ், மாறுது, எல்லாமே மாறுது. அப்போது ஃப்யூச்சரில் நீங்கள் அந்த குட் பீப்புள், உங்களோட குட் ஃப்ரெண்ட்ஷிப்ஸோட அதிகமாக கனெக்ட் பண்ணணும். ரைட்? உங்கள் ஃப்யூச்சர் நீங்கள் தான் ரீரைட் பண்ண போகிறீங்க. உங்கள் ஃப்யூச்சர் எல்லாமே வந்துட்டு இனி உங்கள் கையில் இருக்குது. ஈவன் ஒரு சில பேருக்கு ஆல்ரெடி அந்த ஃப்ரீடம் இருந்திருக்கும். உங்கள் லைஃப்பை ஏதோ ஒன்று பண்ணிக்கோன்ட்டு உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ், லவ்டு ஒன்லாம் விட்டுருப்பாங்க. நீங்கள் அப்போ க்ரியேட் பண்ணுங்க. இது எல்லா ஜேர்னிக்குள்ளாரையுமே, அதாவது ஃப்யூச்சர் இஸ் ஒண்டர்ஃபுல், சேஞ்ச் இஸ் ஒண்டர்ஃபுல் பைல் நம்பர் 3க்கு. ஆனால் ஹீலிங்கிறது உங்கள் சைடில் தான் இருக்குது. நீங்கள் நினச்சிங்கன்னா எல்லாமே செய்யலாம், சாதிக்க முடியும், பீப்புளை ஆக்சஸ் பண்ண முடியும், ஒரு விஷயத்தை செய்ய முடியும். ஆனால் ஹீலிங்கிறது தேவை. பிகாஸ் அந்த பாஸ்ட் பேட்டர்ன்ஸ், அந்த ஒரு ஹர்ட்டான அந்த ஒரு எமோஷன் பேட்டர்ன்ஸ், இது இன்னும் இருக்குது உங்களுக்குள்ள. ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு எண்டிங் கொடுங்க, அதுக்கு ஒரு ஹீலிங் கொடுங்க. அண்ட் தென் யூ கோ ஃபார் அதை ஒரு நியூ லைஃப்க்கு போகிறதுக்கு முன்னாடி தேவையில்லாத அந்த பழைய விஷயங்கள் எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரு லெட் கோ பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஒரு ஃப்ரெஷ் ஸ்டார்ட்டாக இருக்கட்டும். பைல் நம்பர் 3 பொறுத்த வரைக்கும் உங்கள் சோல் உங்களுக்கு சொல்கிறது யுவர் ஃபியூச்சர் இஸ் ஒண்டர்ஃபுல். ஆனால் அது நீங்கள் ப்ராப்பராக நல்லா யோசிச்சுட்டு ஆக்டிவ் பண்ணுங்கள். கான்ஷியஸாக டெசிஷன் எடுங்க. செலக்டிவான ஒரு ரிஸ்க் எடுக்கிறதா இருந்தாலும் செலக்டிவான கால்குலேட்டிவ் ரிஸ்க் இருக்கணும். ஓகே, பட் சேஞ்சஸ் இஸ் 100% வருது. எஸ்பெஷலி இந்த ஒரு வருஷமே நீங்கள் பார்க்கலாம். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் பைல் நம்பர் 3. தேங்க்யூ. ஐ திங்க் 3 பைலுமே வந்துட்டு ஒண்டர்ஃபுல்லாக இருக்குது. உங்களோட சோல் உங்களுக்கு நிறைய விஷயங்களை வந்துட்டு சொல்லியிருக்கு. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.